தப்பு பண்ணி உன் தப்பை தவற நிப்பாட்டுற வரைக்கும் நான் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. தவறு பண்ணுறதுல அவன் 1000 ரூபா ஒருத்தரை ஏமாற்றி வாங்குறாங்க. ஆன்லைன் ரம்மிங்கிறது தவறு. எங்கள் தலைவர் இதே இடத்துல உட்காந்து சொல்லியிருக்கிறார். ஆன்லைன் ரம்மியை நாங்கள் எதிர்க்கிறோம். எதிரில் யார் விளாடுறவனே தெரியல. எந்திரத்துக்கு முன்னாடி உட்காந்து மிஷினுக்கு முன்னாடி உட்காந்து அவன் விளாண்டுட்டு இருக்கான். யார் கூட விளாட்றன்னு தெரியாமல் விளாண்டு ஏமாந்துட்டு இருக்க பாவிகள் அதுலேருந்து வெளியே வரணுங்கிறது எங்கள் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இங்கேயே உட்காந்து சொல்லியிருக்காங்க. அது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எப்போ நீதிமன்ற நிப்பாட்டினாலும் நிப்பாட்ட போகிறாங்க, அவ்வளோதான். இது சேகர்பாபு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அந்த செல்ஃபோனை அந்த நண்பர் எழுதி கொடுத்து நான் உண்டியலில் போடணும்னு நினச்சி போடலை, தவறாக விழுந்திருக்குதுன்னு அவர் கேட்டால் நிச்சயம் கொடுக்கலாம். அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில். நிறைய இடத்துல உண்டியலில் மோசடி நடக்குது, உண்டியலில் என்ற பணத்திலே மோசடி நடக்குதுன்னு நியூஸ் வரிசையாக வந்துட்டுருக்கு. அதனால் சில பேர் கைது பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். ஒரு நபர் அவர் காஸ்ட்லியான ஃபோன் அவர் விரும்பி போடணும் முருகனுக்கு. இன்றைக்கி சீமான் கூட கேட்டிருக்காரு, முருகன் பேச போகிறாரு திருப்பி கொடுங்கன்ன மாதிரி. அது கிடையாது. அவங்க சட்டப்படி ஒரு காணிக்கை என்ற ஒரு பொருள், அது உள்ள என்ன பொருள் விழுந்தாலும் காணிக்க, அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்க பரிசீலிக்க நான் கேட்டுக்கிறேன். சார் அரசியல் சார், அவங்க இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, அவரை அவதூறுப்படுத்திட்டாங்க, அவரை தாழ்வாக பேசியிருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை அவர் நிரூபிக்க முடியுமா தாழ்வாக பேசியதாக, அவதூறு பேசியதாக? அதுதான் சொன்னேன், திமுக அப்படி தீர்மானம் போட்டதுக்கு அவங்கள எழுத்து நாங்கள் வழக்கு தொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் வழக்கு தொடுப்போம் தலைவர்கிட்ட கேட்டு. பாவங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துக்கிட்டு 2 முறை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டிய காங்கிரஸோட கைகோர்த்து மாநில உரிமையை பற்றி அவங்க பேசுகிறது வேடிக்கையானது. இல்லை, வார்த்தையை ஒரு அரங்கத்தில் பேசும் பொழுது அவரை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையில், இப்போ திமுகவே சரி, இங்கே சமூக நீதினு பேசுகிறாங்க, திராவிட ஆட்சிகள் தொடர்ந்து பேசுகிறாங்க, ஏறத்தாழ 58 வருஷமாக. பெருந்தலைவர் காமராஜர் கக்கஞ்சி அவர்களுக்கு போலீஸ் துறையை கொடுத்தார். கிராமத்துக்குள்ளலாம் அந்த காலத்தில் போலீஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலம், போலீஸ் வந்தாலே ஊரே நடுங்கும். எதுக்கு போலீஸ் வந்துச்சுன்னு ஒரு லத்தி குச்சியை வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. அப்போ ஏழை மக்களை, பட்டியல் மக்கள் எல்லாம் அவங்க மிரட்டுவாங்க. எந்த போலீஸ் துறை அந்த மக்களை மிரட்டுகிறதோ அந்த போலீஸ் துறையை கக்கஞ்சிக்கிட்ட குடியா அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் முடிவெடுத்தாரு. நீங்கள் எடுத்திருக்கீங்களா? பொதுப்பணித்துறையை கொடுத்தாரு, நீங்கள் எடுத்திருக்கீங்களா? கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இப்போ போராட்டம் பண்ணுறாங்க, எங்களை விடுங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க. நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். எந்த மக்களை நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறியோ, பிற்பட்ட சமுதாய மக்களை, பட்டியல் சமுதாய மக்களை, அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை நான் இன்றைக்கி சேகர்பாபு மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்குறேன். அவங்க கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லா மக்களும் சேர்ந்து போவாங்கல்ல, அமைச்சர் வந்துட்டார்னு பூர்ணகும்ப மரியாதை எடுப்பீங்கள்ல அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் அறநிலையத்துறை அமைச்சராக பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரனை நியமித்தார். அதுக்கு பின்னாடி வந்த இந்த திராவிட ஆட்சிகள் ஒருத்தரை நியமிச்சிருக்கா? அதுதான் சமூக நீதி. அண்ணல் அம்பேத்கரை கடவுளாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய செயல், இந்த நாட்டுக்கான அவருடைய அர்ப்பணிப்பை கடவுளாக பார்க்குறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் அரசியலை பயன்படுத்துறது தான் அவர் கண்டிச்சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.